ஹalleluya, praise the Lord. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படி தமது வார்த்தையினாலே அவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று இரவு வரைக்கும் இருந்த சூழ்நிலையை கண்டு கலங்காதிருங்கள். இந்த நாளிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற நெருக்கங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற பாடுகள் மத்தியில் தான் தேவன் உங்களை சந்திக்கிறார். காரணம், தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பேசி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மீகா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். உன்னுடைய கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கையை கொண்டு சத்துருக்களை, விரோதிகளை சங்கரிக்கும்படிக்கு உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் மோசேவிடத்தில் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்பினது. அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்த பொழுது மோசே மலை நுச்சில் ஏறி கையை உயர்த்தி ஜெபிக்கிறார். ஜெபம். ஆமென். நம்மை சுற்றிலும் சத்துருக்கள், விரோதிகள் வரும் பொழுது, கிரியைகளை செய்யும் பொழுது நாம் ஜெபத்திலே கைகளை உயர்த்த வேண்டும். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயர வேண்டுமானால், உங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுடைய கை பலக்க வேண்டுமானால், சாசுன திட்டங்கள் மேல் ஜெயம் வேண்டுமானால் ஜெபம் உயர்த்தப்பட வேண்டும். மோசே ஜெபிக்கும் பொழுது கையை உயர்த்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் வருகிறது. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விரோதிகள் மேல் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த கடைசி மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய கையை, நம்முடைய வாழ்க்கை விரோதிகள் மேல் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்தும் கலங்காமல், சோர்ந்து போகாமல், குறிப்பாக விரோதங்கள் மேல், சத்துருக்களுடைய போராட்டங்களை கண்டு பயப்படாமல் ஜெபத்தை எடுக்கும் பொழுது அற்புதம் நிச்சயம் செய்வார், ஜெயம் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, 31 ராஜாக்கள் மேல் ஜெயம் கொடுத்துதான் கானானுக்குள் இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா மூலமாய் கொண்டு போய் சேர்த்தார். ஒவ்வொரு முறையும் பட்டயத்தினாலே, அதே போலதான் கிதியோனுடைய பட்டயத்தினாலே கர்த்தர் சத்துருக்களை சங்கரித்தார். பிரியமானவர்களே, பட்டயம் வேத வசனத்தை குறிக்கிறது. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்தகார வல்லமைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. இன்னைக்கு போராட்டங்கள் யார் யார் மூலமாக என்பது அல்ல, யாரை தூண்டி விடுகிறானோ பிசாசு, அவர்கள் மூலமாய் வருகிறது. எங்க திரும்பினாலும் அந்தகாரத்தின் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழியங்களுக்கு விரோதமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஐக்கியம், சம்பாத்தியங்களுக்கு விரோதமாய் யுத்தங்கள் நடக்கிறது. அந்தகாரத்தின் ஆவிகள் முன்னேற விடாமல், ஆசீர்வாதமாய் இருக்க விடாமல், குடும்பம் ஒன்றாய் இணைந்து சந்தோஷமாய் வாழ முடியாமல். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறார். வார்த்தையிலே வல்லமை உண்டு, வார்த்தையிலே மகிமை உண்டு. வார்த்தையின் பட்டயத்தினாலே நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்கினார். அவர் சகலத்தையும் சிலுவையிலே செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய சத்துரு சாத்தான், அவனுடைய கிரியைகளை நாம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெயிக்க வேண்டும். அவனை சிலுவையிலே ஆண்டவர் ஜெயித்தார். அந்த வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, சத்துருக்களுக்கு ஆண்டவரே மேலாக எங்களை, ஆண்டவரே, நீர் தாமே எங்கள் தலையை உயர்த்துகிறவர். எங்கள் கை ஆண்டவரே விரோதிகள் மேலே உயரும்படி செய்கிற கர்த்தர், எங்கள் சத்துருக்களை சங்கரிக்க செய்கிற கர்த்தர். இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கூட்டத்தையும், எல்லா விதமான கிரியைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்.
எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு ஜெயம் பெற வல்லமை இறங்கட்டும். ஆவியின் பட்டயம் எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க ஆவியின் பட்டயத்தினாலே, வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. சத்துருக்களை சங்கரிக்கிற வல்லமையாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெற்று ஜெயமெடுக்கிற அபிஷேகத்தை ஊற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடும், இப்பொழுது தொடும். வாலிப பிள்ளைகளை தொடும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில், சம்பாத்திய காரியத்தில் வல்லமை இறங்கட்டும். போராடுகிற விரோதிகள், விரோதங்கள், சத்துருக்கள் திட்டங்கள் சங்கரிக்கப்படுவதா எங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம்.